Taste the Daily. காஞ்சிபுரம் புற்றுநோய் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழை நீருடன் கழிவுநீர் குளம் போல தேங்கியுள்ளதால் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் கடும் சிரமமடைந்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் லட்சுமிகாந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் லட்சுமிகாந்தன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கண்ணதாசன். தமிழ்நாட்டில் அரசு சார்பில் நடத்தப்படும் ஒரே ஒரு புற்றுநோய் மருத்துவமனையாக காஞ்சிபுரம் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் உள்ளது. இந்த மருத்துவமனைக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பாண்டிச்சேரி, கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான இந்த புற்றுநோய் சிகிச்சையை பெற்று வருகின்றன. தற்போது இங்கு சுமார் 300 படுக்கைகள் உள்ள இந்த மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் மிகவும் குறைவாக உள்ளது என நோயாளிகள் புலம்புகின்றனர். இந்த மருத்துவமனையில் சேருகின்ற கழிவுகள் மற்றும் குப்பைகள் அனைத்தும் மருத்துவமனையின் பின்புறமாக டன் கணக்கில் கொட்டி வைத்துள்ளனர். அவ்வப்போது தீ வைத்து கொளுத்துகின்றனர். இதை அகற்ற உள்ளாட்சி அமைப்புகள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு நிலவுகிறது. அதனால் பணியில் இருக்க ஒப்பந்த ஊழியர்கள் யாருக்கும் தெரியாமல் அவ்வப்போது தீ வைத்து கொளுத்துவது வாடிக்கையாகிவிட்டது. அதே போல் நோயாளிகள் பயன்படுத்தும் பொது கழிவாலயம் சேதமடைந்துள்ளது. இந்நிலையில் தான் புற்றுநோய் சிகிச்சை மேற்கொண்டு வருபவர்களின் கழிவு நீர் மருத்துவமனையின் நுழைவாளியின் வலதுபுறத்தில் பல மாத காலமாக தேங்கி உள்ளது. இந்த இடத்தில் தான் நோயாளிகளும் நோயாளிகளின் உறவினர்களும் காற்றோட்டமாக நடந்து செல்வர். நேற்றிலிருந்து பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக ஏற்கனவே தேங்கியிருந்த கழிவு நீரும் மழை நீரும் சேர்ந்து அந்த வளாகம் முழுவதும் சுமார் 2 அடி ஆழத்துக்கு மழைநீர் வெளியேற வழியின்றி தேங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடும் தொற்று வியாதியும் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே இங்கு பல மாதமாக தேங்கி நிற்கும் கழிவுநீர் பற்றி பல முறை செய்திகள் வெளியிட்டும் மருத்துவமனை நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டதன் விளைவுகளால் தான் இன்று மழைநீரும் கழிவுநீரும் சேர்ந்து சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருகின்றது. தற்போது மருத்துவமனை வளாகத்தில் தேங்கி நிற்கும் தண்ணீரை அகற்ற 2 சிறிய மோட்டார்களை வைத்து தண்ணீரை அகற்ற மாவட்ட நிர்வாகம் முயற்சிகள் மேற்கொண்டு வந்தாலும் தொடர்ந்து பெய்கின்ற மழையின் காரணமாக முழு தண்ணீரையும் அகற்ற முடியவில்லை. இப்பகுதியில் கழிவுநீர் மற்றும் மழைநீர் தேங்காத வண்ணம் வடிகால் வசதியினை ஏற்படுத்தி தர வேண்டும் என புற்றுநோய் நோயாளிகளின் உறவினர்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். கண்ணதாசன். காஞ்சிபுரம் புற்றுநோய் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழை நீருடன் கழிவு நீர் குளம் போல தேங்கியுள்ளதால் நோயாளிகளும் உறவினர்களும் கடும் சிரமமடைந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமிகாந்தன்.